Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல கடந்த சில வருஷங்களா பெரிய பேசும் பொருளா இருக்கிற blockchain technology பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். blockchain, cryptocurrencies, bitcoin பத்திலாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் இதெல்லாம் டிஜிட்டல் கரன்சிஸ்ங்கறத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி எல்லாம் இந்த வீடியோல தனித்தனியா பார்க்கலாம். blockchain என்ன? அது எப்படி வர்க் ஆகுது? and blockchain applications என்னலாம்? வாங்க பார்க்கலாம். First, blockchain என்ன? டிஜிட்டல் டெக்னாலஜியில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் பிளாக்செயின். இப்போ இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பிளாக்செயின் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. பிளாக்செயின் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் நடுவில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் டிஜிட்டல் லெட்ஜரில் ரெக்கார்ட் ஆகும். லெட்ஜர்னு சொல்லப்படுற ரெக்கார்டில் அக்கௌண்ட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், டேட்டான்னு எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஸ்டோர் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் லெட்ஜரை பேங்க்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் லெட்ஜர்ல ரெக்கார்ட் ஆகும். ஹவெவர் இந்த லெட்ஜர் சென்ட்ரலைஸ்ட், அதாவது லெட்ஜரோட கண்ட்ரோல் பேங்க் கிட்ட தான் இருக்கும். ஆனால் பிளாக்செயின்ல இந்த கான்செப்டை அப்படியே மாற்றி சிங்கிள் சென்ட்ரல் அத்தாரிட்டி லெட்ஜரை மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக பிளாக்செயின் லெட்ஜரால் எல்லா கம்ப்யூட்டர்ஸாலையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதனால் டேட்டா செக்யூர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வர்ச்சுவலி டேம்பர் ப்ரூஃபாக இருக்கும். அடுத்தது பிளாக்செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிளாக்செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா 5 கீ காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக்செயினில் ஒவ்வொரு பிளாக்லேயும் லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் டிரான்சாக்ஷன் ஆர் டேட்டாவால் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை சீல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் கூட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி லிங்க் பண்ணி அது ஒரு செயினாக கிரியேட் ஆகிடும். ஒவ்வொரு பிளாக்கும் யூனிக்காக இருக்கும். ஒரு பிளாக்ல இருக்கிற செட் ஆஃப் டேட்டா இன்னொரு பிளாக்ல இருக்காது. ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் டேட்டாவை ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனால் பிளாக்செயின் டீசென்ட்ரலைஸ்ட், லெட்ஜரை நோட்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பிளாக்செயினோட மொத்த கண்ட்ரோலும் ஒரு சிங்கிள் என்டிட்டி கிட்ட இருக்காது. ஸோ இதனால பிளாக்செயின் ஹைலி செக்யூர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பிளாக்செயினில் நியூ பிளாக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் அதோட வேலிடிட்டியை அக்ரி பண்ணணும். அப்போ தான் நியூ பிளாக் ஆட் பண்ணவும் முடியும். இந்த அக்ரிமெண்ட்டை கான்சென்சஸ் மெக்கானிசம் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். கான்சென்சஸ் மெக்கானிசம்ங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வேலிடாக இருக்கான்னு பார்த்து ஆத்தென்டிக்காக இருக்கான்னு உறுதிப்படுத்துவாங்க. த மோஸ்ட் காமன் மெக்கானிசம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், POW. டிரான்சாக்ஷன்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம். இன்னொரு மெக்கானிசம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், POS. இந்த 2 கான்சென்சஸ் மெக்கானிசம்ஸும் பிளாக்செயினோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா கருதப்படுது. பிளாக்செயினில் இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபீச்சரில் ஒன்று தான் இம்யூட்டபிலிட்டி. பிளாக்செயினில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாவை ஆல்டர் ஆர் டெலீட் பண்ணுறது முடியாத காரியம். கிரிப்டோகிராஃபிக் ஹேஷிங் மூலமாக ஒவ்வொரு பிளாக்குக்கும் அதில் இருக்கிற டேட்டா அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக்கோட ஹேஷை பேஸ் பண்ணி யூனிக்கான ஹேஷை வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செக்யூர்ட் அண்ட் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாத அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். பிளாக்செயினோட க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோட டிரான்ஸ்பரன்சி. டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பப்ளிக் லெட்ஜரில் ரெக்கார்ட் ஆகும். பிளாக்செயின் ஆக்சஸ் இருக்கிற எல்லாருக்கும் பப்ளிக் லெட்ஜர் விசிபிளாகவும் இருக்கும். ஆனால் பிளாக்செயினோட ரூல்ஸ் படி டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் பார்ட்டிசிபென்ட்ஸோட ஐடென்டிட்டி அனானிமஸாக தான் இருக்கும். கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் மூலமாக டேட்டாஸை ஹேக் ஆர் ஆல்டர் பண்ண முடியாத மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்செயினோட செக்யூரிட்டி இருக்கும். பிளாக்செயினுங்கிறது வெறும் கிரிப்டோ கரன்சிஸ் மட்டும் இல்லைங்க. பிளாக்செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. பிளாக்செயினுங்கிற டெக்னாலஜி மூலமாக கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயின் அண்ட் எத்திரியம் செயல்படுது. எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் ஆகும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமாக டபுள் ஸ்பெண்டிங்கை தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக்செயினை யூஸ் பண்ணி சப்ளை செயின் மூலமாக குட்ஸ் எங்கே இருக்குது, எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு ட்ராக் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும், ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகும் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைலை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, ஓட்டிங் சிஸ்டமில் பிளாக்செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஓட்டும் ரெக்கார்ட் பண்ணால் ஓட்டிங் சிஸ்டம் செக்யூர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டேம்பர் ப்ரூஃபாக இருக்கும். எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுற விதத்தையே பிளாக்செயின் கண்டிப்பாக மாற்றிடும். பிளாக்செயினால் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை பத்திரமா ஸ்டோர் அண்ட் ஷேர் பண்ண முடியும். எந்த ஒரு விதத்துலையும் ப்ரைவசி பாதிக்கப்படாமல் பார்த்துக்க முடியும்.
ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு ஆத்தரைஸ்ட் ஆக்சஸும் தர முடியும். இதனால பேஷண்ட் கேரோட செக்யூரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஏன் பிளாக் செயினை ஒரு கேம் சேஞ்சராக கன்சிடர் பண்ணுறோம்? அதில் இருக்கக்கூடிய கீ பெனிஃபிட்ஸ் என்னலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பிளாக் செயின் மூலமாக கரப்ஷன் ரிஸ்க் குறையும், ஃப்ராட் ஆர் சிங்கிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் கம்மியாகும். பிளாக் செயின் ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை செக்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேம்பரிங் அண்ட் ஹேக்கிங்கில் இருந்து டேட்டாவை பாதுகாக்க முடியும். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பப்ளிக் லெஜரில் ரெக்கார்ட் ஆகும் அண்ட் யார் வேணாலும் ஆடிட் பண்ணலாம். ஸோ தட் ட்ரஸ்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பில்ட் ஆகுது. பிளாக் செயின் மூலமாக காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ண முடியும் அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னுமே ஏர்லி ஸ்டேஜில் தாங்க இருக்குது. பட் அதோட பொட்டென்ஷியல் ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம டிஜிட்டல் கரன்சிஸை ஹேண்டில் பண்ணுறதுல இருந்து ஹெல்த் கேர், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் நிறைய மாற்றங்களை பிளாக் செயின் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்கு. ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது பிளாக் செயினுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை குவரிஸ் இருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் காமர்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.